தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் ஒரு விஷயத்தை செய்யாம இருக்கீங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது அண்ணன் சீமானே சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லி நீங்க கேட்கலைங்கிறது என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்குது. என்ன பண்றது, வேற வழி இல்ல. அண்ணன் என்ன பேசினாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அந்த காணொலியை பாருங்க, தெரியும். தம்பி விஜய், அப்புறம் உங்க மகன் சீமான், இதுல எவன்ட்ட நாடு இருந்தா சரியா இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை அவங்க கிட்டே இருந்தா நல்லா இருக்குன்னா அவங்களுக்கே போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டுல போடுங்க. அண்ணனே அப்பவே சொல்லியிருக்காரு, தம்பி விஜய் இல்ல என்ன மாதிரி ஆட்களுக்கு நீங்க இந்த ஆட்சியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் விஜய்க்கு கொடுத்துருக்காங்க மக்கள். ஆனால் இருந்த போதிலும் இன்ன வரைக்கும் ஆனா விஜய் குறை சொல்றதை நிறுத்தவே கிடையாது. ஏன் அப்படின்னு தெரியல. ஒருவேளை இவர் வர முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கமா தெரியல. இவர் கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டில் வர வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படி அடிச்சு சொல்றேன் அப்படின்னா, இவரோட இருக்கிற ஆளுங்கள் எல்லாமே பேசி பேசியே காலி பண்ணிடுவாங்க. கட்சியை காலி பண்ணிடுவாங்க, நான் காலி பண்ணிடுவாங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் பண்ணிட்டாங்கடா, நீ என்னடா பண்ணிடுவாங்கன்னு வேற சொல்ற அப்படின்னு நீங்க உங்க மனசுல ஓடுறது எனக்கு புரியுது. காலி பண்ணிட்டாங்க தான். இன்னும் கொஞ்சம் அந்த பேரையும், நாம் தமிழ் என்ற கட்சி பேரையும் நாமையும் எடுத்துருவாங்க, தமிழ் எடுத்துருவாங்க. அப்புறம் கட்சியை மட்டும் எடுத்த கட்சியை அதையும் தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்களே சொல்லிட்டு போங்க அப்படியே.